அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்டு டிஆர்பிக்கான ஜிகே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸாக கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ரிலேட்டட் கொஸ்டின் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது வந்து பார்ட் 3 வீடியோ, பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அவர் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம் சேனல் மீன்ஸ் links are available in description box. So syllabus for TRB general knowledge. General knowledge கான syllabus என்ன? யூனிட் 1 to யூனிட் 8. செப்பரேட்டாக நம்ம ரிவர்ஸ்க்குன்னு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. ஸ்டாட்டிக் ஜிகேல போய் பாருங்க. ரிவர்ஸ்லேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இருந்தால் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ யூனிட் 1 to யூனிட் 8க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இன் விச் இயர் சுவாமி விவேகானந்தா டெலிவர்டு ஹிஸ் ஸ்பெஷல் ஸ்பீச் அட் வேர்ல்டு ரிலிஜியன் கான்ஃபரன்ஸ் இன் சிகாகோ? எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 1893. ஃபர்ஸ்ட் நம்ம சுவாமி விவேகானந்தா பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது என்ன டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்னா மாடர்ன் இந்தியா, ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியா டாப்பிக்கில் கவர் ஆகுது இந்த கொஸ்டின்ஸ். ப்ளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதில் ஓகே, சுவாமி விவேகானந்தா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா நரேந்திரநாத் தாடாவில் பிறந்தாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. எந்த டேட் பிறந்தாங்க அப்படின்னா 12th January 1863. ராமகிருஷ்ண மிஷனுக்கு இவர் தான் ஃபவுண்டர். யாரு? சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டர். அடுத்தது எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னா 1893. ஓகே, இவர் பர்த்டே தான் நேஷனல் யூத் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சுவாமி விவேகானந்தா பர்த்டே தான் நம்ம நேஷனல் யூத் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போ? 12th January. இவர் நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அது என்னென்ன புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கர்மயோகா, ராஜயோகா, வேதாந்த philosophy, lectures from கொழும்பு டு அல்மோரா அண்டு ஜனன யோகா. நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதில் இம்பார்ட்டன்ஸ் புக் இங்கே கொடுத்துருக்கு. ஓகே, இதுவும் ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ் தான். எதுக்கு எது மேட்சிங்னு சொல்லி பாருங்க. டியூபர்குலோசிஸ் டிஸ்கவர் பண்ணது யாரு? ராபர்ட் கோச். ஆன்டிசெப்டிக் ஜோசப் லிஸ்டர். பென்சிலின் அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஆண்ட்ராக்ஸ் லூயிஸ் பேஸ்டுவர். ஓகே, வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா 24th March. டிபி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? 24th March. டிபியை டிஸ்கவர் பண்ணது யார்? டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிச்சது யார்? டாக்டர் ராபர்ட் கோச் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிச்சார். இந்த டிபி வந்தால் நம்ம உடம்புல எந்த உறுப்பை பாதிக்கும் அப்படின்னா லங்ஸை பாதிக்கும். இந்த டிபி எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1882. இயர்ஸ் முக்கியமா? ஆமாம் முக்கியம். ஏன்னா ஸ்டீம் டர்பைன், ஸ்டீம் இன்ஜின் அதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இயர்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுலேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாக்டீரியாவிலேருந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஃபவுண்டர் ஆஃப் ஆன்டிசெப்டிக் மெடிசன். ஆன்டிசெப்டிக் மெடிசனுக்கு ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார்? ஜோசப் லிஸ்டர். ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளமிங் டிஸ்கவர் பண்ணார். எதை டிஸ்கவர் பண்ணார்? பென்சிலினை கண்டுபிடிச்சார். எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார்? 1928 கண்டுபிடிச்சார். எதில் இருந்து கண்டுபிடிச்சார்? ஃபங்கையில இருந்து கண்டுபிடிச்சார். அலெக்சாண்டர் ஃப்ளமிங் எதை கண்டுபிடிச்சாங்க? பென்சிலின் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளமிங் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எந்த ஆண்டு வாங்கியிருக்காங்க? 1945. எதுக்கோசரம் வாங்கியிருக்காங்க? டிஸ்கவர் ஆஃப் பென்சிலின். பென்சிலின் கண்டுபிடிச்சதுனால அலெக்சாண்டர் ஃப்ளமிங்க்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க? சைக்காலஜி ஆர் மெடிசின் கேட்டகரியில் 1945 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸு, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ப்ரீஃபாக கொடுத்துருக்கு. ஓகே, செல்லை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ராபர்ட் ஹூக். நான் இங்கே நேம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக ப்ரொனவுன்சியேஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அதர் கண்ட்ரிஸ் நேம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரொனவுன்ஸ் எரர் வரும். அது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். அவர் தான், இவங்க 2 பேர் தான் கண்டுபிடிச்சாங்க. எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாங்க? 1953 கண்டுபிடிச்சாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிச்சது யார்? ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக். ஓகே, போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சது யார்?
ஸ்லார்க் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஐபிவி அதுக்கு அப்ரிவேஷன் என்ன? இன்ஆக்டிவ் போலியோ வேக்சின். அதான் இன்ஆக்டிவ் போலியோ வேக்சின் தான் கண்டுபிடிச்சது யாரு? ஜோனஸ் சால்க்குங்கர் கண்டுபிடிச்சார். எந்த ஆண்டு கண்டுபிடிச்சார்? 1955. நேம்ஸில் கிராமட்டிக்கல் எரர் இங்கே ப்ரொனவுன்சியேஷன் எரர் நான் பண்ணுறேன். அந்த நேம்ஸ் எனக்கெல்லாம் வாயில் வரல, ஸோ அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நைட்டு அரௌண்டு 12:30 PM 12:30 PM 12:30 AM. ஸோ அதனால் ரொம்ப டைட்டாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எட்வர்ட் ஜீனியர் டிஸ்கவர்ட் வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸ். பெரியம்மை இதுக்கு கண்டுபிடிச்சவர் யார்? வேக்சினேஷன் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா எட்வர்ட் ஜீனியர். சிக்கன் பாக்ஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, நியூக்ளியஸ் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ராபர்ட் ப்ரௌன். நியூக்ளியஸ் பற்றி படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரையாலஜி அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் பற்றி படிக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரையாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லூயிஸ் பேஸ்டுவர் எதை கண்டுபிடிச்சாரு? பேஸ்டுவேஷன் கண்டுபிடிச்சாரு. ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பேஸ்டுவேஷன் நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி ஆட் பண்ணோம்னா அந்த பொருள் சீக்கிரம் கெடாது. அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா லூயிஸ் பேஸ்டுவர். பாருங்கள், நாம் இங்கே ஒரு கொஷின்ஸ் தான் பார்த்தோம், அதுக்கு ரிலேட்டான எத்தனை கொஷின்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், இதுதான் நம்ம வீடியோட ஸ்பெஷல். நம்ம என்ன படிக்கிறோமோ அது ரிமைனிங் ஆப்ஷன் சொல்யூஷன் அதுக்கு ரிலேட்டான கொஷின்ஸ் படிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. நிறைய பேர் கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, சார் கொஷினை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம ஒவ்வொரு 100 கொஸ்டின்ஸ் படித்தாலுமே சரி இப்போ ஞாபகம் இருக்கும். ஒரு 10 days கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு 90 கொஷின்ஸ் தான் சொல்லுவோம். 5 to 10 கொஷின்ஸ் தப்பு பண்ணுவோம். ஏன்னா அப்படின்னா நம்ம மக்கப் பண்ணுறோம். ஸோ அப்படி படிக்காதீங்க. எந்த கொஷின்ஸ் படித்தாலும் புரிஞ்சு படிங்க. ஒரு கொஷின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ங்கிறது எதுக்கு அப்படின்னா படித்து முடிச்சுட்டு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்ஜெக்டிவ் கொஸ்டின். அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம போய் எக்ஸாம் எழுதக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்கிறாங்க. நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்து அதுக்கு ரிலேட்டான நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது படித்தாலே போதுமானதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது படித்தா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா கான்செப்ட் புரிஞ்சு படிச்சோம்னா எந்த கொஸ்டினாக இருந்தாலும் ஈஸி தான் நமக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா சோலார் சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். சோலார் சிஸ்டத்துலேருந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட்ஸ் ஹேஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் நேச்சுரல் சேட்டலைட்? எந்த பிளானட்டில் அதிக சேட்டலைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் சாட்டர்ன். ப்ரீவியஸாக பழைய ஜிகே புக் ஒரு 3 years 4 years முன்னாடி இருக்கிற ஜிகே புக்ஸ்லாம் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பாங்கன்னா ஜூபிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது, அது தப்பு. நாசா ஒரு 2 years பிஃபோர் கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது சேட்டர்னில் தான் அதிகம் பிளானட் இருக்குது அப்படின்னு அதிக சேட்டலைட் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிக நிலவுகள் ஆர் சேட்டலைட் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சேட்டர்ன் தான் அதுக்கு சரியான விடை. இதில் மொத்தம் எத்தனை இருக்குது? சாட்டர்ன் சனியில் மொத்தம் எத்தனை மூன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 82 மூன்ஸ். இதே ஜூபிட்டரில் எத்தனை மூன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 79 மூன்ஸ். ஓகேங்களா? இது நாசா 2 years பிஃபோர் கண்டுபிடிச்சது. நிறைய பேர் தப்புன்ற ஏரியா இதுதான். நீங்கள் ஜூபிட்டர்னு டிக் பண்ணுவீங்க, அதுக்கு ஆன்சர் இது கிடையாது, சாட்டர்ன் தான் இதுக்கான சரியான விடை. அதிகம் சேட்டலைட் இருக்கிற கோள் எது அப்படின்னு கேட்டால் சாட்டர்ன். ஓகே, இந்த சாட்டர்னில் என்ன கேஸ் கரண்ட் அதிகமாக இருக்கும்? ஜூபிட்டர்லேயும் சரி சாட்டர்ன்லேயும் சரி அதிகமாக ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் எது? சாட்டர்ன். ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பிளானட் எது? லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் ஜூபிட்டர். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் சாட்டர்ன். ஓகே, வீனஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நிறைய பார்த்தாச்சு. வீனஸில் எந்த ஒரு மூணும் இருக்காது, தட் மீன்ஸ் எந்த ஒரு சேட்டலைட்டும் இருக்காது. ஹாட்டஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம் வீனஸ். ஓகே, மார்ஸ் செவ்வாய். இதுதான் வந்து என்னது? செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட். அப்போ ஸ்மாலஸ்ட் பிளானட் எது? மெர்க்குரி. மெர்க்குரி தான் ஸ்மாலஸ்ட் பிளானட். செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் எது? மார்ஸ். இதுதான் நம்ம ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் 2 மூணு இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா பொபோஸ் அண்ட் டைபோஸ். இந்த 2 மூணு தான் மார்ஸில் இருக்குது. வீனஸில் மூணு கிடையாது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் ஃபீட்பேக் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஹூ brought the novel The Inheritance of Laws? இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் நாவலை எழுதினவங்க யார்? கிரண் தெசி. இவங்க தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் நாவலை எழுதினாங்க. ரிமைனிங் ஆப்ஷன் பாருங்கள். இந்திர சின்ஹா, அருந்ததி ராய், சல்மான் ருஷ்டி. இவங்களாம் என்னென்ன நாவல், என்னென்ன புக்ஸ் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அருந்ததி ராய் என்ன புக் எழுதினாங்க அப்படின்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங். ஓகே. மிட்நைட்ஸ் சில்ட்ரன் இவங்க என்ன புக் எழுதினாங்க? சல்மான் ருஷ்டி என்ன புக் எழுதுறாங்க அப்படின்னா மிட்நைட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஓகே. கிரண் தெசி அவங்க என்ன புக் எழுதுறாங்கன்னா த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். இந்திர சின்ஹா அவங்க என்ன புக்ஸ் ஆர் நாவல் எழுதியிருக்காங்க அப்படின்னா அனிமல் பீப்புள். ஓகே. இது ப்ரீவியஸ் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் ரிமைனிங் ஆப்ஷன் சொல்யூஷன். ரிமைனிங்லாம் இது கேட்டிருக்காங்க. மேபி அப்கமிங் எக்ஸாம்ஸில் இந்த கொஷின்ஸ் கேட்கலாம், இது கேட்கலாம். ஸோ அந்த டைட்டில், புக்கோட டைட்டில் பார்த்துக்கோங்க. இது கொடுத்து இந்த கொஷின்ஸ் கேட்டாங்க. இது மிட்நைட் சில்ட்ரன் புக்கை யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா சல்மான் ருஷ்டி. ஓகே. இன் அ ஃப்ரீ ஸ்டேட் இந்த புக் எழுதினவங்க யார் அப்படின்னா விஎஸ் நெய்பால். கிளியர் ரைட் டே இந்த புக்கை யார் எழுதினாங்கன்னா அனிதா தெசி. த ஒயிட் டைகர் புக் யார் எழுதினாங்க அப்படின்னா அரவிந்த் அடிகா. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த ஒயிட் டைகர் புக் எழுதினவங்க யார், அந்த நாவல் ஆர் டைட்டில் இந்த புக்ஸ் எழுதினவங்க யார் அப்படின்னா அரவிந்த் அடிகா. ஓகே. ரிவர்ஸ் ஆஃப் ஸ்மோக் இது யார் எழுதினாங்க அப்படின்னா அமிதாவ் கோஷ். ஓகே. த லோ லேண்ட் இந்த புக்கை யார் எழுதினாங்க அப்படின்னா ஜும்பா லஹிரி. சைனா ரூம் இந்த டைட்டில், புக்ஸோட டைட்டில் யார் எழுதினாங்க அப்படின்னா சஞ்சீவ் சகோடா. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது பாருங்க, இது எக்ஸ்பெக்டட் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஓகேங்களா. 2021 சுஜீவ் சகோடா புக் எழுதினாங்க. என்ன புக் எழுதினாங்க அப்படின்னா புக்ஸ் ஆர் நாவல் எழுதினாங்க. என்ன அப்படின்னா சைனா ரூம் அப்படிங்கிற தலைப்பில் புக்ஸ் எழுதியிருக்காங்க. யார் எழுதினாங்க? சுஜீவ் சகோடா. எந்த ஆண்டு? 2021ஆம் ஆண்டு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகே. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் RIELIT? இது ப்ரீவியஸாக கேட்ட டிஆர்பி கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இ-லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. RIELIT அப்படிங்கிறது கேட்டாங்க. இந்த ஆர்க்கு பதிலாக என்ன இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின். மேபி இந்த கொஸ்டின்ஸ் இப்போ கேட்கலாம். NIELIT அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகே. NCERTக்கு அப்ரிவேஷன் என்ன? நேஷனல் கவுன்சிலிங் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். CBSEக்கான அப்ரிவேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸே நம்ம தப்பு பண்ணுறோம். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். AICTக்கு அப்ரிவேஷன் என்ன? ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். எல்லாமே எஜுகேஷன் ரிலேட்டட் தான். ஓகேங்களா. ஸோ இது எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது கேட்கலாம், மேபி கேட்காட்டியும் போகலாம். ஸோ எக்ஸ்பெக்டட். ஓகேங்களா. ஸோ CIET அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி. எய்ம்ஸ் அதுக்கான அப்ரிவேஷன் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்த்தோம், ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா பார்த்துருக்கோம். எவ்ரிடே சயின்ஸ், சோலார் சிஸ்டம் பார்த்தோம் கொஸ்டின்ஸ். அப்புறம் அதே எவ்ரிடே சயின்ஸில் யார் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்துருக்கோம். பயாலஜி, எவ்ரிடே சயின்ஸை பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தோன்னா அப்ரிவேஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இதுவும் எவ்ரிடே சயின்ஸில் கவர் ஆகும் கொஸ்டின். இது எல்லாமே என்ன சொல்கிறது, 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் எவ்ரிடே சயின்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்ச்லையுமே 2 to 3 கொஸ்டின் எவ்ரிடே சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஆசிட் ரெயின் இஸ் டியூ டு ஆன்சர் SO2 and NO2. Acid rain is also known as acid precipitation or acid deposition. So acid rain எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ டெல்லி,
ஆக்ரா அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. எதனால் அப்படின்னா நிறைய ஆட்டோமொபைல்ஸ், அதாவது நிறைய ட்ரக்ஸு, 2 வீலர் 4 வீலர்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய எமிஷன் மீன்ஸ் புகை தள்ளுது. அதிகமாக புகை தள்ளுறதுனால அது வந்து பார்த்தோம்னா என்ன புகை, அந்த 2 வீலர் 4 வீலர் இருந்து அந்த புகை வரும் தெரியுமா, எமிஷன் வரும் தெரியுமா, அது என்ன கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு நிறைய இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா அந்த காற்று ஏர் பொல்யூஷன் வெளியில் வரும்போது மழை பெய்யும் போது ஏர் பொல்யூஷன் வெளியில் வருது, இப்போ மழையும் பெய்யுது. அப்போ மழை பெய்யும் போது அது கன்வெர்ட் ஆகும், ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு அந்த வெஹிக்கிள் இருந்து வருது. அது வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடாக மாறுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆசிட் ரெயின் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த ஆசிட் ரெயின் pH வேல்யூ லெஸ் தென் 5.6 இருக்கிறதுனால நம்ம அது ஆசிட் ரெயின் சொல்லுவோம். நார்மலாக பியூர் வாட்டருக்கான pH வேல்யூ எதுன்னு கேட்டால் 7. பியூர் வாட்டர் pH வேல்யூ கேட்டால் 7. இப்போ இந்த பொல்யூஷனால வாட்டரில் மிக்ஸ் ஆகிறதுனால நமக்கு ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆசிட் ரெயின் சொல்லுவோம். இது லெஸ் தென் 5.6, இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. லெஸ் தென் 5.6 ஆசிட் ரெயின். இதனால தான் தாஜ்மஹால் வந்து பார்த்தோன்னா எல்லோ கலரில் மாறுது. தாஜ்மஹால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மார்பிளால் கட்டியிருப்பாங்க. இந்த பொல்யூஷன், இந்த ஆசிட் ரெயினால தான் எல்லோ கலரில் மாறுது. ஓகேங்களா? அதனால தான் டெல்லியில் 15 வருஷத்துக்கான வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தா இல்லை, இதில் வந்து ரோடில் ஓட வர்றது கிடையாது. அதனால தான் குறைச்சிடுறாங்க. 15 வருஷத்துக்கு மேலே எந்த வெஹிக்கிளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாக வர்றதுனால தான் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஃபண்டமெண்டல் டியூட்டி மென்ஷன்ட் இன் அவர் கான்ஸ்டியூஷன்? ஸோ கான்ஸ்டியூஷனுக்கான கொஸ்டின் இது எது கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் டு vote in public election. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டினா அந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கவர் ஆகும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டி, இது வந்து கிடையாது. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பார்த்தோம்னா என்ன, அது ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடிப்படை கடமைகள். தேசபக்தி உணர்வை ஊக்குவிப்பதற்கு, இந்தியாவின் ஒற்றுமை நிலை நிறுத்தப்படுவதற்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா 42வது திருத்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க, 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுதான் நம்ம மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதில் மொத்தம் பார்த்தோன்னா 11 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி தெரிஞ்சாதான் இதுக்கு, இந்த கொஷினுக்கு நம்ம கரெக்டாக பதில் சொல்ல முடியும். இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான், பட் இந்த 11 பாயிண்ட் தெரிஞ்சிருந்து அப்படின்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லலாம். ஸோ அந்த என்னென்ன 11 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். ஜஸ்ட் பாஸ் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். பாயிண்ட் 3, பாயிண்ட் 4, 5, 6, 7, 8, 9, 10. இது படித்து பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். நான் படிச்சுன்னா இன்னும் ரொம்ப டைம் டிலே ஆகும். 11. ஓகே, இந்த 11th பாயிண்டில் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, 14 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்னு கேட்பாங்க. 86th அமெண்ட்மெண்ட். என்ன ஆர்டிக்கல் அது பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க. 2002 அமெண்ட். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஆர்டினன்ஸ் மஸ்ட் பி ரெக்டிஃபைட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வித்தின். ஆர்டினன்ஸ் அப்படின்னா என்ன, அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஆர்டினன்ஸ்னால் என்ன, 6 வாரத்துக்குள்ளே அந்த இதை ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆர்டினன்ஸ்னால் என்ன, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆர்டினன்ஸ்னால் என்ன, அரசாணை. ஒரு அரசாணை வெளியிடுறது தான் நம்ம ஆர்டினன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எப்பவுமே லோக்சபா, ராஜ்யசபா வந்து பார்த்தோம்னா 6 months ஒன்ஸ் நடக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடரும் 6 months ஒன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? மேலிடத்துல மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா நடக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும். 6 months ஒன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தோன்னா எந்தெந்த புது சட்டம், என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வந்து முதலமைச்சர், அதில் இருக்கிற அமைச்சர் எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற கேபினட் மினிஸ்டர் எல்லாமே சொல்லுவாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது புதுசாக ஏதாவது அரசாணை எமர்ஜென்சியை கொடுக்கணும் அப்படின்னா நாம் கவர்னர்கிட்ட அப்ரூவ் வாங்கணும். ஆர் அதர்வைஸ்
பிரசிடெண்ட்டை அப்ரூவ் வாங்கணும். ஆளுநர் ஆர் அதர்வைஸ் ஜனாதிபதிகிட்ட அப்ரூவ் வாங்கணும். ஓகேங்களா? அதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அரசாணைன்னு சொல்லுவோம். அதான் என்னது, ஆர்டினன்ஸ் பில் பாஸ் பண்ணுவோம். அது எத்தனை நாளுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம், 40 டேஸ்க்குள்ளே பாஸ் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் அது வந்து காலாவதி ஆகிடும். 42 டேஸ் ஆர் அதர்வைஸ் 6 வீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது 3 தடவை மட்டும்தான் இது பண்ண முடியும். ஓகேங்களா? ரீப்ரொபுலேட் பண்ண முடியும். இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆர்டிக்கல் 213. இதுதான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள் இஸ் நாட் இன் செஷன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 213 சொல்லுவோம். ஸ்டேட் கவர்மெண்ட்னா கவர்னர்கிட்ட அப்ரூவ் வாங்குவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பிரசிடென்ட் அப்ரூவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு அரசாணை வெளியிட்டாங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்குமே அந்த இது ஆர்டினன்ஸ் பில் பாஸ் பண்ணாங்க. அது அப்ரூவ் வாங்கினாங்க. 42 நாளுக்குள்ளே அப்ரூவ் வாங்கணும். யார்கிட்ட அப்ரூவ் வாங்கணும், நம்ம கவர்னர்கிட்ட அப்ரூவ் வாங்கணும். ஓகே, ஆர்டினன்ஸ்னு என்னன்னு தெரிஞ்சுதா? ஓகே, டன். அடுத்து வந்து பார்த்தா த மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் எலமெண்ட் ஃபவுண்ட் இன் ஹியூமன் பாடி என்னது, ஆக்சிஜன். இதுக்கான ஆன்சர் ஆக்சிஜன். த மோஸ்ட் அமெண்ட்மெண்ட் எலமெண்ட் இன் ஹியூமன் பாடி ஆக்சிஜன், அரௌண்ட் 65% ஆஃப் டோட்டல் வெயிட். செகண்ட் வந்து என்னது, கார்பன். தேர்டு வந்து பார்த்தா ஹைட்ரஜன். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப டயர்டாகிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நைட்டு 12:45 மேலே ஆகிடுச்சு. விச் இஸ் த கிளீனஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இன் இந்தியா 2021? இது கரண்ட் அப்டேட்டுக்கான நியூஸ். ஆன்சர் ஜெய்ப்பூர். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஆர்ஜின் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதில் இந்த கொஷின்ஸ் கவர் ஆகும். ஆன்சர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகே, ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் தலைமை தாங்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராஜேந்திர பிரசாத் எதுக்கெல்லாம் ஹெட்டு, கமிட்டி ஆன் ரூல்ஸ் ஆன் ப்ரொசீஜர், ஸ்டீரிங் கமிட்டி, ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி அண்டு நேஷனல் ஃபிளாக் கமிட்டி. இதுக்கு எல்லாமே யார் இன்சார்ஜ்? ராஜேந்திர பிரசாத். ஓகே, ஸ்டேட் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டிலாம் யார் இன்சார்ஜ்? ஜவஹர்லால் நேரு. ஸோ கிருஷ்ணசாமி ஐயர் கிரீனிட்டியல் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி பட்டாபி சித்தராமையா, KM முன்சி ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, GV மௌலங்கர் ஃபர்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் கமிட்டி ஆன் தி ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் இன்சார்ஜ்? டாக்டர் B.R. அம்பேத்கர். மைனாரிட்டி ஆஃப் சப் கம்யூனிட்டிக்கு H.C. முகர்ஜி. ட்ரிபிள் எக்ஸ்க்ளூடட் ஏரியாவுக்கு வல்லபாய் பட்டேல். அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சப் கம்யூனிட்டிக்கு JB கிருபலானி. ஓகே, இன் விச் கண்ட்ரி ஷேர்ஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் இந்தியா? எந்த கண்ட்ரி அதிகமாக பரப்பளவை கொண்டிருக்கு? இந்த பார்டர்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டான கொஸ்டின்ஸ். ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ் தான் அதிகம் பரப்பளவு கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் அதிகம் பரப்பளவு பார்டருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பங்களாதேஷ் ஸ்டேட் தான் கவர் ஆகும். இந்த பங்களாதேஷ் ஸ்டேட் தான் கவர் ஆகும். ஓகேங்களா? மேப் சரியாக வரல. ஓகே, மொத்தம் 7 கண்ட்ரிஸ் கவர் ஆகுது. அது என்னென்ன? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சீனா, பூட்டான், நேபாள், இது எல்லாமே மியான்மர் அண்ட் பங்களாதேஷ் கவர் ஆகுது. அதுலேயும் அதிகமாக பார்டர் பரப்பளவு அதிகமாக கொண்டது எது அப்படின்னா எந்த கண்ட்ரி அப்படின்னா பங்களாதேஷ் தான். எவ்வளோ மீட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆகுது? 4096 கிலோமீட்டர் கவர் ஆகுது. சரி, இது முக்கியமாக? ஆமாம் முக்கியம். ஏன்னா அதாவது கடலோர பரப்பளவு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸாக டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கடல் பரப்பளவு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டிஆர்பியில். ஸோ அப்போ இதுவும் கேட்கலாம்ல, இதுவும் இந்த ரேஞ்ச் கேட்கலாம்ல. 4096 பங்களாதேஷ். ஓகே, ஸோ அதிகமாக கவர் ஆகிறது பங்களாதேஷ், கம்மியாக கவர் ஆகிறது ஆப்கானிஸ்தான். இது 4096 கிலோமீட்டர், இது 106 கிலோமீட்டர். டோட்டலாக 15106 கிலோமீட்டர் கவர் ஆகுது. ஓகே, which instrument is used to detect the record of earthquake? நில அதிர்வை உணரக்கூடிய கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்சர்வ் பண்ணுற கருவி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிடெக்ட் பண்ணுறது சிஸ்மோகிராஃபி. சிஸ்மோகிராஃபி வச்சு தான் நம்ம எர்த்குவேக் நில அதிர்வு வந்துச்சுன்னா கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி ஹைட்ரோஸ்கோப்னா என்ன?
அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி, எலக்ட்ரோஸ்கோப்னா என்ன, டைனமோனா என்ன, ஹைட்ரோஃபோன்னா என்ன, ஹிப்சோமீட்டர்னா என்ன. ஸோ இதெல்லாம் பாருங்கள். டிட்டர்மைன் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் லிக்விட். ஸோ இதெல்லாம் பாருங்கள். பைரோமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மெஷரிங் வெரி ஹை டெம்பரேச்சர். அதிக டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா அது மெஷர் பண்ணுறதுக்கு பைரோமீட்டர் கருவியை யூஸ் பண்ணுவாங்க. கால்வோமீட்டருக்கும் அம்மீட்டருக்கும் பார்த்துக்கோங்க, மிஸ்டேக் பண்ணாங்க. இது மெஷரிங் ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட். இது வந்து பார்த்தா ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். கால்வனோமீட்டர், அம்மீட்டர். பாரோமீட்டர்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கு, பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ ரிவர்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸ். ஸோ ரிவர்ஸ்லேருந்து டாபிக் கொடுத்துருக்கு, ஒலிம்பிக்ஸ்லேருந்தும் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு. ஒலிம்பிக்ஸ்லேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் இந்த வீடியோவில் தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஃப்ரம் 1896 to 2020 வரைக்கும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் மேக் பண்ணி போட்டிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் டைம் டு சேவ். If you are interested to join our Facebook and Telegram channel means links are available in description box. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. Your feedback is always welcome. Thank you.